Hello friends, வணக்கம். Welcome back to our channel. நம்ம சேனல் இத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோ. இப்போ நம்ம வந்து சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சன்னா மசாலா பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் தான். கொண்டைக்கடலை வந்து நம்ம நைட்டே சோக் பண்ணி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கடல்பாசி இதெல்லாம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம், என்னோடது மீடியம் சைஸுங்கிறதுனால 3 எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம்னா 2 எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா சாட்டே ஆகிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து சாட்டே ஆகட்டும். ஏன்னா இது ரொம்ப பச்சை வாசம் அடிக்கும். அதனால் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா தக்காளி அரைச்சி ஊற்ற போகிறோம். தக்காளி விழுது எடுத்துக்க போகிறோம். ஒரு 4 தக்காளி, அதாவது வந்து 1.5 கப் வந்து தக்காளி பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வந்து சாட்டே ஆகணும். இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசம் இருக்காது. இதுக்கு வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் எம்டிஆர் தான் யூஸ் பண்ணுறேன் சன்னா மசாலா. இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இது என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தக்காளி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுண்டி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதில் வந்து இந்த ஸ்பைஸ் பவுடர்லாம் வந்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு வந்து கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் பவுடராக போடுறது ஓகே தான், பட் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா சாட்டே ஆகலாம். அந்த பச்சை வாசம் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் வந்து நல்லா வந்து நம்ம வந்து குக் பண்ண டைம் கொடுக்குறோம். இப்போ அந்த ஸ்பைஸ் பவுடரும் நல்லா வந்து அந்த தொக்கோடு வந்து ஒன்றா சேர்ந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேக வச்ச சுண்டல் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து கண்டிப்பாக சுண்டல் குக் ஆகுது. ஸோ நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து குக் பண்ணி விசில் விட்டு எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏன் நம்ம கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி போடுறோன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த கிரேவி மாதிரி வரணும், திக்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக பிடிக்கும்னாலும் ஓகே, இல்லை வந்து நல்லா குழம்பு மாதிரி பிடிக்கும்னாலும் ஓகே. குழம்பு மாதிரி பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து குக்கரில் இருக்கிறத அப்படியே வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. பட் நான் வந்து நல்லா சுண்டை வச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.